ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். நம்முடைய சனாதனமான தர்மத்துக்கு வேதம்தான் மூலம். வேதோகிலோ தர்ம மூலம் ஸ்மிருதிஷீலேச்சு தத்விதாம் ஆச்சாரஸ்சைவ சாதுனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவச்சான்னு ஸ்மிருதியில சொன்ன மாதிரி முதல் பிரமாணம் தர்மத்துக்கு வேதம் தான். அடுத்த பிரமாணம் அந்த வேதத்தை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவாளுடைய ஞாபக சக்தியும் அவ செய்யக்கூடிய அனுஷ்டானமும். மூணாவது பிரமாணம் சாதுக்கள் நல்ல சுத்தமான சித்தம் கொண்டிருக்கக்கூடிய பெரியவாளுடைய ஆச்சரணம். நாலாவது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணா மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கணும். ஆத்மனஸ்துஷ்டிரேவச்சா. இப்படி 4 விதமான பிரமாணங்கள்ல முதல் பிரமாணமா வேதத்தை சொன்னான். வேதத்தை ஆதாரமா கொண்டு பிரகாசிக்கக்கூடிய மதம்ங்கிறதுனால்தான் இதுக்கு வைதிக மதம் சனாதன தர்மம் அப்படின்னு பேர். ஹிந்துங்கிற வார்த்தையே பிற்காலத்துல ஏற்பட்டது. ஆரம்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பேர் சனாதன தர்மம். இன்னும் சொல்ல போனா பேரே இல்லாத மதம். மகாபிரிவா இதை பத்தி நிறைய எடுத்து சொல்லியிருக்கா. இந்த தர்மத்துக்கு ஒரு காலத்துல பேரே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு மதம் தான் உலகம் முழுக்க வியாபிச்சிருந்தது. 2வது மதம் இருந்தா இந்த மதத்திலேருந்து அந்த மதத்தை பிரிச்சு காட்டுறதுக்கு ஒரு பேருங்கிறது தேவை. ஒரே ஒரு மதமா இருந்ததுனால பேர் இல்லை. இந்த வேதத்துடைய சூக்ஷ்மங்கள் எல்லாம் முக்கியமா இருக்கு. எல்லாருக்கும் கேட்ட மாத்திரத்தை சுலபத்துல புரியக்கூடியதாக இல்லை. அதனால எல்லாருக்கும் வேதத்துடைய கருத்து போய் சேரணும். வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் தான் அதிகாரிகள்னு சொன்னா கூட வேதத்துடைய சாரத்தை மனசுல தரிச்சிருந்து அதை அனுஷ்டானத்துல கொண்டு வந்து பகவானை தெரிஞ்சுக்கிறது மனுஷனா பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. அதுக்காக வால்மீகி, வியாசர் முதலிய மகரிஷிகள்லாம் என்ன பண்ணா வேதத்துல சூக்ஷ்மமா சொல்லியிருக்கக்கூடிய தர்மங்களை கதாரூபத்துல நமக்கு நல்லா மனசுல பதியும்படியா சிறந்த மகேதிகாசங்களாக மகாபுராணங்களாக அனுக்கிரம் பண்ணி கொடுத்தாள். இதிகாசம்னு ஒன்றும் புராணம்னு ஒன்றும். இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இதிகாசம். இதிஹ ஆசம் ரொம்ப பழமையா இருக்கக்கூடியது புராணம். அதனால இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தை அது ஒரு மிஸ்னோமா, மித்தாலஜின்னு சொல்றோம். மித்துன்னு சொன்னாலே வாஸ்தவத்துல சத்தியமா இல்லாத ஒரு விஷயத்தான் மித்துன்னு சொல்லணும். ராமாயணமோ பாகவதமோ அப்படி இல்லை. அது வாஸ்தவத்தையே ஏதோ ஒரு காலத்துல நடந்த கதையா இருக்கு. இதுக்கு லிட்ரரி எவிடன்ஸ், ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ், எபிகிராபிக்கல் எவிடன்ஸ், இன்னும் பலவிதமான பிரமாணங்கள் நீங்க கல்வெட்டுகள் மூலமாக ஆங்காங்கு கோவில்களில் இருக்கக்கூடிய சாசனங்கள் மூலமாக இன்னும் அந்தந்த ஸ்தலங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான சம்பந்தங்களால இந்த சரித்திரங்கள் எல்லாம் ஒரு காலத்துல வாஸ்தவத்திலேயே நடந்ததுங்கிறது நாம தீர்மானமா தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ராமாயணம் மகாபாரதம் 2ம் மகேதிகாசங்கள். பாகவதம் முதலிய புராணங்கள் 18 புராணங்கள். இதை தவிர 18 உபபுராணங்கள். இத்தனையும் வால்மீகி ராமாயணத்தையும் பாரதத்தையும் 18 புராணங்களையும் 18 உபபுராணங்களையும் வியாசரும் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். இந்த காலத்துல சத்சங்கங்கள்ல கேட்கறதுங்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். அதனால தயவு செய்து எல்லாரும் முடிஞ்சவா எல்லாரும் இதை அவசியம் கேட்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கும் நீங்களும் இதை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ராம் 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 ராம். தேங்க்யூ. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே.